இப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தைரியமாக துணிச்சலாக தன்னுடைய தொகுதிக்கு செல்வதாக இப்போ ஆளும் நிர்வாகம் தரப்பிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் அணியினர் கெடுதல் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனையை மாற்றி இப்பொழுது அவர்களை உள்ளே மக்கள் அனுமதிக்கவில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். இல்ல, நான் இது வந்து ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். என்ன சொன்னாங்கன்னா, எம்எல்ஏக்கள் மனசாட்சிப்படி முடிவெடுங்க, மக்களை கேட்டு முடிவெடுங்க, அதுக்கப்புறம் நீங்க தொகுதிக்கு நீங்க திருப்பி போன வாக்குகளை கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து எந்தெந்த எம்எல்ஏவே எங்கெங்க அடிச்சு துரத்திருக்காங்க, கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க, செருப்பு மாலை போட்டிருக்காங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க ஆபீஸ்ல தீ வச்சு கொளுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பட்டியல் இது. அவங்க எல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்குகள் எல்லாம் இது பாருங்க, பொதுமக்கள் தானே சொல்றாங்க. எங்க ஆட்கள் போய் இது பாருங்க ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வர் வீடு திராட்சை தோட்டமும் கம்பம் நாராயணதேவன் பட்டியல் உள்ளது. 18ஆம் தேதி இரவு திராட்சை தோட்டத்தின் ஒரு பகுதியில் தீ வைத்து விட்டு ஓடியது. அப்புறம் வந்து இது மாதிரி அவங்க ரொம்ப நாளா இங்க வந்து கூத்தூர்ல அடைஞ்சிருக்காங்க. அவங்க சம்பளம் கொடுக்காம அதாவது ஊதியம் கொடுக்காம பேங்க் நிலுவையில் இருந்திருக்கோம். அதை கேட்கறது அவங்க ஆளுங்க வந்திருப்பாங்க. நீங்க வேற மாதிரி மாத்தி ஏதாவது சொல்றீங்களா? அந்த குற்றச்சாட்டு வேற தங்க தமிழ்ச்செல்வன் அவர் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 15-20 நாட்கள் கூத்தூர்ல வந்து தங்கி இருக்கும் பொழுது 1 மாத கால ஊதியம் கொடுக்க வேண்டியது இருக்காங்க. அவங்க கேட்க போயிருப்பாங்க. அவங்களே எதிர்ப்பாளரா எப்படி நீங்க காட்ட முடியும் கேட்கிறேன். சார், பிரச்சனை என்னன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் எல்லா விதமாகவும் எம்எல்ஏ போன் பண்ணி கெஞ்சி இருக்காங்க தொகுதி மக்கள். செம்மலை தூக்கி தோல்ல சுமந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்னத்தை சாதிச்சுட்டார் செம்மன்? மக்கள் தூக்கி சுமக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் ஆதரவாளர்கள் அங்க ஒரு தூக்கத்துக்கு தொகுதியில் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் தூக்கிட்டு வந்து 10 பேர் தான். இது நான் 10 பேர் தூக்கிட்டு வந்ததால 2 லட்சம் பேர் வந்து தூக்குறோம். அவர் என்ன சார்? அதுதான் பொதுமக்கள் நீங்க சொல்லணும். பொதுமக்கள் சொல்றது அது அப்படிதான் நீங்க சொல்லணும். அப்புறம் ஸ்டாலினை தூக்கிட்டு சட்டசபையில தூக்கிட்டு போன மாதிரி அப்புறம் சட்டைக்கு எழுந்து போயிடும். அது நடக்காது. இல்ல, அந்த தூக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க மக்கள் ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்வதற்கான முயற்சி இப்போ இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏ தொகுதியில இருந்து அடிச்சு தொடர்ந்துருக்காங்க சார், லிஸ்ட் வச்சிருக்காங்க சார். நண்பர்களை தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு பன்னீர்செல்வம்